சேலம் கருப்பூர் காவல் நிலையத்தில் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார் அளித்துவிட்டு டூ வீலரில் வீடு திரும்பிய மனைவியை காரை விட்டு மோதி கொல்ல முயன்ற கணவர் அவரையும் அவருடன் வந்த உறவினரையும் நடு ரோட்டில் வைத்து தாக்க முயன்ற காட்சிகள் பகிரப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். சேலம் அருகே உள்ளது கருப்பூர். இங்குள்ள புள்ளக்கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சத்யபிரியா. இவர் சில வருடங்களுக்கு முன்பு வினோத்குமார் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டிருந்தார். பின்னர் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டு கடந்த 6 மாதத்துக்கு மேலாக சத்யபிரியாவும் அவரது கணவர் வினோத்குமாரும் தனித்தனியே வசித்து வந்தனர். இந்த நிலையில் சத்யபிரியாவுக்கும் வினோத்குமாருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. இது குறித்து புகார் தெரிவிக்க சத்யபிரியா நேற்று அவரது அண்ணனுடன் கருப்பூர் காவல் நிலையம் சென்றார். அப்போது அங்கு வினோத்குமாரும் அவரது தந்தை ராமனும் வந்தனர். 2 தரப்பையும் போலீசார் விசாரித்து அனுப்பி வைத்தனர். பின்னர் சத்யபிரியா அவரது அண்ணனுடன் 2 சக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவரது கணவர் வினோத்குமாரும் அவரது தந்தை ராமனும் அங்கு வந்து காரில் வந்து பின்னர் சத்யபிரியா சென்று கொண்ட 2 சக்கர வாகனத்தின் மீது மோதியதாக தெரிகிறது. இதில் கீழே விழுந்த சத்யபிரியாவும் அவரது அண்ணன் பிடித்து வினோத்குமாரும் அவரது தந்தையும் தாக்கியிருக்கிறார்கள். இதனுடைய காட்சி தற்போது வாட்ஸ்அப்பில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தற்போது கருப்பூர் காவல் நிலைய போலீசார் விசாரித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.